மாமியார் மருமகள் சண்டைன்றது எல்லாருடைய இல்லங்கள்லையும் மாமியார் மருமகள் சண்டையை தவிர்க்கிறது எப்படி? அவங்க சந்தோஷமா வாழணும், சண்டை போடாமல் அம்மா பொண்ணு மாதிரி அப்படின்னா ஏதாவது ஒரு மாமியார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரமாக இருக்கிறா, இவருக்கு நம்ம தான் அடிக்க போன போதுன்ற ஒரு கட்ஸ் வந்துடும். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? பெண்கள்னாலே பாவம் தான். அந்த வகையில் ஆல்ரெடி சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பொண்ணை நீங்கள் கஷ்டப்படுத்த ஒரு மருமகளாக வரா அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் ஏற்கனவே வெளியில் சொல்லியிருக்கேன், என்னால் திருப்பியே சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணாக பார்த்தா மட்டும் நீ ஒரு மருமகளை கூப்பிட்டு போய்ட்டு உட்கார வச்சுட்டு நீ போய் கிச்சனில் டீ போட்டு எடுத்துகிட்டு வா, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, சமைச்சிட்டு வானா அந்த பொண்ணு எல்லாமே தப்பாக தான் ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றது கூட நீங்கள் யோசிச்சுருந்துருப்பீங்க. நம்ம எடுத்து சாப்பிட்டா தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஃப்ரீயாக இருக்கும். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான பதிவுகளாக இருக்குது. நிறையா பெண்கள் உங்களோட பதிவுகளை பார்க்குறாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். மாமியார் மருமகள் சண்டைன்றது எல்லாருடைய இல்லங்கள்லையும் இருக்கு இல்லையா? இந்த மாமியார் மருமகள் சண்டையை தவிர்க்கிறது எப்படி? அவங்க சந்தோஷமாக வாழணும், சண்டை போடாமல் அம்மா பொண்ணு மாதிரி அப்படின்னா ஏதாவது வழி இருக்கா? அப்பா, தீர்க்க முடியாத வியாதி இருக்குன்றாங்க தெரியுங்களா? அந்த மாதிரியா? அந்த மாதிரி மாமியார் மருமகள் கூட ஒரு பேர் நாத்தனார். அது ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இராணுவ படையில் ஒரு AK-47 மாதிரி மாமியாரா நாத்தனாரா அப்படின்வாங்க. ஆனால் அந்த ரெண்டு உருவுக்கும் ஒரு மனசு இருக்குது இல்லையா? எல்லாமே அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு மாமியாராவோ ஒரு நாத்தனாராவோ பார்த்துட்டு தான் வராங்க. அதை அறிஞ்சிக்க மாட்டாங்க. பட்டு இலையும் ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு லைனாக சொல்லணுன்னா, ஒரு மாமியார் ஒரு மருமகள் ஒத்துமையாக ஒரு வீட்டில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா லவ் மேரேஜில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வரும்போதே சண்டை போர்க்களத்தோட இல்லையே, வரும்போதே இவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று, அங்கே கொண்டு வர்றது ஒன்று இல்லையா? அங்கே ஸ்டார்டிங் முதல் கோணம் முக்கோணமும் கோணம்வாங்க. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அதுதான் முக்கியமானது. ஏன்னா லவ்வில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையனை பேஸ் பண்ணி தான் வரும். வீட்டை பேஸ் பண்ணியோ சுற்றி இருக்கிற மாமனார் மாமியாரை பேஸ் பண்ணியோ நாத்தனார் பார்த்து வராது. முழுக்க அந்த லவ் பண்ணுற ஒரு ஆண்மகனை பார்த்து ஒரு பையனை பார்த்து தான் பொண்ணு வரும். நம்ம நல்லா வச்சு பார்த்துப்பான், நல்லா காப்பாற்றுவான், நம்மளோட கண் கலங்காமல் வச்சுப்பான், நம்ம வீட்டில் நம்ம விட மாட்டான், நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கையோட ஒரு கட்ஸோடு வருது. ஸோ அங்கே இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த வரையும் தான் எல்லா உறவும் சேரும். இந்த மாமியார் நாத்தனார் கொழுந்தர் மூத்தார் இந்த வரலாம் சேரும்போது இந்த மூத்தார் கொழுந்தர் கூட பார்த்திங்கன்னா ஒரு பாசம் இருக்கும். அண்ணி தம்பி பொண்டாட்டி அப்புறம் அண்ணின்ற உறவு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வர மருமகளுக்கு நாத்தனார் இருக்கா மாமியார் இருக்கானால ஒரு வயிற்றில் புளியை கறிக்க ஆரம்பிச்சிடும். வயிற்றில் புளியை கறக்க ஆரம்பிச்சிடும். எப்போ எங்கே குறைவா தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு மாமியார் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரமாக இருக்கிறா, இவருக்கு நம்ம தான் அடிக்க போன போதுன்ற ஒரு கட்ஸ் வந்துடும். ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுமா. எல்லாருமே பெண்கள்னாலே பாவம் தான் இல்லையா? பெண்கள்னாலே பாவம் தான். அந்த வகையில் ஆல்ரெடி சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பொண்ணை நீங்கள் கஷ்டப்படுத்த ஒரு மருமகளாக வரா அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் ஏற்கனவே வெளியில் சொல்லியிருக்கேன், என்னால் திருப்பியே சொல்கிறேன் நீங்கள் கேட்டதால். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணாக பார்த்தா மட்டும் போதும். கிச்சனுக்கு ஒரு சர்வெண்ட்டாவோ உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியாவோ சமைச்சு போகிறதுக்கு ஒரு சமையல்காரியாகவும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சூப்பர் பை, புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வருது. உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு பேராக இருக்கா, பையனுக்கு நல்ல ஒரு ஜோடியாக இருக்கா, உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு பொருத்தமான ஒரு பொண்ணு இருக்கா, உங்கள் பொண்ணுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அடக்கமான ஒரு பெண் இருக்கா, ஒரு தப்பான பேர் வாங்கி கொடுக்க மாட்டலாம். அது பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல குடும்பமாக உங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களோட சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக பார்த்தீங்கன்னா போதும். புரியுதுங்களா? அவள் நல்லா சமைக்கணும், வீட்டில் துணி துவைக்கணும், 6 மணிக்கு இந்த மாமியாருக்கு டீ போட்டு தரணும், புருஷனுக்கு எழுப்பணும், முறவாசல் செய்யணும், புரியுதுங்களா? பசங்களுக்கு சாப்பாடு இருக்கணும், மூத்தாறு பார்க்கணும், இதெல்லாம் பார்க்குறது. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க?
பொண்ணு பார்க்குறீங்களா இல்லை வீட்டுக்கு சர்வன் பார்க்குறீங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப நாளாவே டவுட்டு. எனக்கும் பொண்ணு இருக்குது, நான் என் பொண்ணே கால் பண்ணி கண்டிப்பாக நான் தான் கொடுப்பேன், கண்டிப்பாக நான் யோசிச்சு தான் கொடுப்பேன். இந்த மாதிரி என்ன பார்க்குறீங்க நீங்கள்? நம்ம ஆனால் அது எப்படி பார்க்குறாங்க வரவங்கெல்லாம்? பொண்ணு நல்லா வேலை செய்யுமா? ஏன்னா சொல்லித்தரவங்கள வீட்டில் என்ன சொல்லி தருவாங்க, இந்த வீட்டில் ஜாலியாக இருந்துக்கிற, போகிற வீட்டில் நீ 10 பாத்திரம் தேய்க்கணும், இங்கேயே கற்றுக்கோன்னுவாங்க அம்மாங்க. பொண்ணுங்களுக்கு இப்போ வர பசங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்த காலம் போயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அழுதாங்க. இப்போலாம் கிச்சனா, ஹூ இஸ் திஸ் கிச்சன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆமாம் இல்லையா? சொல்கிறேன் அரிசி என்ன அரிசி வடிவு அரிசின்றேன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. சொல்கிறேன் ஒரு கல் அரிசிக்கு எத்தனை ஊற்றுன அரிசி என்ன அரிசி வடிவு அரிசின்னு ஒரு படத்தில் விவேக்கு. அந்த மாதிரி அரிசினா என்ன, பச்சை அரிசினா என்ன, பூங்கல் அரிசினா என்ன, எப்படி சமைக்கணும், எப்படி வடிகட்டணும், இது கூட பசங்களுக்கு தெரியும். ஏன்னா வீட்டில் வந்து பொம்பளை பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு, இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு எதுவுமே சொல்லித்தரமா அம்மாவே அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிடும். இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு வேலைக்காரங்க வச்சுருவாங்க. சடனாக நீ ஒரு மருமகளை கூப்பிட்டு போய்ட்டு உட்கார வச்சுட்டு நீ போய் கிச்சனில் டீ போட்டு எடுத்துகிட்டு வா, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, சமைச்சிட்டு வானா அந்த பொண்ணு எல்லாமே தப்பாக தான் செய்யும். அங்கே தான் அப்புறம் ஒரு பொண்ணு இவ்வளோ பேர் பொண்ணாக இருக்கிற 25 வயசு பொண்ணாவது ஒரு தண்ணி போட தெரியாதா, ஒரு சமைக்க தெரியாதா, ஒரு டீ காஃபி போட தெரியான்னு கேள்வி கேட்பாங்க. அதை டீ காஃபி போட அவனுக்கு வந்திருக்காங்க. உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு பெண்ணாக இருக்காளா, பொருத்தமாக இருக்காளா, உண்மையாக இருக்காளா, தயவு செஞ்சு நீங்கள் அதை பாருங்கய்யா. வீட்டுக்கு சர்வெண்ட்டை பார்க்குற மாதிரி கூப்பிட்டு வந்து நாத்தனார் செய்ய மாட்டா, மாமியாருக்கு செய்ய மாட்டா, நாத்தனார் எப்படி செய்வா? நீங்கள் அந்த வரும்போது எப்படி இருந்தீங்க? எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுட்டா வராங்க. மாமியார் வீட்டில் போனால் இந்த வேலை செய்யணும், இவருக்கு இந்த வேலை செய்யணும், என்ன ஆர்டர் போட்டால் வராங்க. எல்லாமே போக போக தானேம்மா வரும். சொல்லுங்கள், இதுதானே உண்மையான வாழ்க்கை இதுதானே. ஸோ நம்ம ஒரு பொண்ணை கட்டிட்டு வரும்போதுப்பா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு நம்ம சொல்லி தருவோம். அம்மாவா நம்ம மாமியாராக இல்லாமல் அம்மாவாக இருந்து, அம்மா உனக்கு என்னம்மா தெரியும், சிம்பிளாக சொல்கிற பாருங்க, அம்மா உனக்கு என்ன தெரியும், சமைக்க தெரியுமா, அத்தை நான் சொல்லித்தரேன், நீ சமைக்க கற்றுக்கோ, டீ போட தெரியுமா, டிஃபன் செய்ய தெரியுமா, என்னென்ன தெரியுமா கேட்டு நீங்கள் ஒரு 2-3 நாள் கற்றுக் கொடுங்கய்யா. பொண்ணு கற்பூரம் மாதிரி பிடிச்சி பாருங்க. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய்ட்டு என் மரமாக கல்யாணம் வந்து சமைக்க கூட தெரியலடி, அவளுக்கு என்னத்தை வெளுத்தான் தெரில, அவங்க அப்பா அம்மா இதில் வேறு அவள் இது அதுன்னு சொல்லிட்டு இழுத்து பேசுவாங்க. என்ன பிரயோஜனம்? சொல்ல தெரியாத ஒரு செய்ய தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஒரு 3 நாள் சொல்லிக் கொடுங்க, 4 நாள் சூப்பராக செஞ்சு கொடுக்கும் அந்த பொண்ணு இல்லையா? அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு இப்போல்லாம் வந்து குரூப் வீடியோ காலில் வேறு எல்லாமே இங்கே இருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு 4 வீட்டுக்கு பேசுனாங்க, இப்போல்லாம் 4 ஊருக்கு பேசுகிறாங்க ஃபோனில் வீடியோ கால் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும். ஆயாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. வீட்டில் நானே சிலது கேட்பேன் குறைகளை, மருமகளை காட்டுவாங்க, பாருங்கள் பாய் என் மாமியார் எப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு. அந்தளவுக்கு மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து நீ ஒரு பொண்ணை தயவு செஞ்சு பார்க்கும்போது வீட்டுக்கு சர்வெண்ட்டாக பார்க்காம உன் மகனுக்கு ஒரு நல்ல மருமகளை பார்த்துட்டு உனக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுக்கும் உன் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு பொண்ணாக பார்த்துட்டு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்துட்டிங்கனாலே சண்டை வராது, பிரிவினை வராது. இப்போது எங்கே தப்பு நடக்குது, நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொண்ணு பயன்படுத்தி கரெக்டாக கொண்டு போவோம். தப்பாக செய்கிறதுனால நீங்கள் சொல்லி கேட்டீங்க, இந்த விஷயத்த பையன்கிட்ட சொல்லும், பையன் என்ன பண்ணுவான், கல்யாணம் அம்மா பிள்ளைங்க சண்டை வரும், அங்கே தனி கொடுத்துன்னு வருது. ஸோ இங்கே பண்ணுற ஒரு தப்பால் பார்த்தீங்கன்னா குடும்பமே பிரிஞ்சிருது. கேட்டால் யார் பழி, அந்த பழி யார் மேலே வரும்? மருமக வந்தா குடும்பத்தை பிரிச்சுட்டா, என் பிள்ளை என்கிட்ட பிரிச்சு. எந்த பொண்ணை வந்து உங்கள் அம்மாட்ட பேசாதீங்க, உங்கள் அம்மாட்ட பழகாதீங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாதீங்க, உங்கள் அம்மாவுக்கு காசு கொடுக்காதீங்க, எந்த பொண்ணும் சொல்கிறது. ஏன்னா அவ்வளோ ஒரு தாய் தான். தாய் தாரன்றது வந்து கல்யாணத்துக்கு அப்போ தான் அவள் தாய், புள்ள பெற்ற தான் தாயின்னு கிடையாது. ஒரு பெண்ணாக அவள் வளர ஆரம்பிச்சிட்டாலே, உணர ஆரம்பிச்சிட்டாலே பெண்ணோட மகிமை அவளுக்கு வந்துடும், அந்த தன்மை, அந்த பக்குவம் வந்துடும், அந்த தன்மை வந்துடும், அவளோட வலி தெரியும். அப்படின்னும் போது எந்த பொண்ணும் வந்து உங்கள் அம்மாவுக்கு எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொன்னதில்லை. அவங்க பண்ணுற செய்கையாலே வந்து இவங்க சொல்லாத கூட சொன்ன மாதிரி இருக்கும். அவள் தான் பிரிச்சிட்டா, அவள் தான் செஞ்சிட்டா. ஒரு பொண்ணை செய்யாத பொண்ணை செஞ்சிட்டான்னும் போது என்ன பண்ணுவா, செஞ்சு விட்டுறா போ அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எங்கள் ஆகிட்டு வருது. எவ்வளோ என்கிட்ட கஷ்டமாக எவ்வளோ பொண்ணுங்க வருமா, என் மாமியார் இல்லை பை பாவம் பை, நானே கேட்பேன், நம்ம சும்மானே கேட்பேன், ஏன்னா செய்யணுமான்னு, அதெல்லாம் செய்ய வேணாம் பை, அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்தால் போதும், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பை. அப்படி தான் பொண்ணுங்க கேட்க தவிர எங்கிட்ட ஒரு பொண்ணுங்களா எங்கள் மாமியார் கை கால் எடுத்துருங்க, படுக்க வச்சுருங்க, விழ வச்சுருங்க, அவ்வளோ நாசனம் பண்ணுங்க, அது எந்த மருமகளும் சொல்கிறதில்ல. மாமியாரே சொல்லுவாங்க, என் மருமகன் என் கால் கீழே இருக்கணும், என் கைக்குள்ளே இருக்கணும், என் கட்டை நான் தான் ஃபிங்கர் மாதிரி வச்சுக்கணும்லாம் ஓப்பனாக சொல்கிறேன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த மருமகளும் என்கிட்ட வந்து என் மாமியார் வந்து என் கை கண்ட்ரோலில் இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், என் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு எந்த மருமகளும் சொன்னதில்லை. அப்போ என்ன தெரியுது,
மருமகள் மெச்சூராக தான் இருக்காங்க, மாமியார் தான் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா வயசாக பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன் பிள்ளையை நம்மக்கிட்ட போயிட மாட்டேன், பிரிச்சுட்டு போயிட போகிறான்ற ஒரு ஈகோவாலேயோ ஒரு பொசிசிவாலேயோ அந்த இவங்களே அதை பிரிச்சிடுறாங்கம்மா. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது நீங்கள் எப்படி வந்தீங்க, ஒரு வீட்டுக்கு மருமகளாக போகும்போது எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருப்பீங்க, ஒரு வீட்டில் ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்றது கூட நீங்கள் யோசிச்சிருந்துருப்பீங்க. நம்ம எடுத்து சாப்பிட்டா தப்பாக நினச்சிப்பாங்களோ, ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பீங்க. அது அப்படியே உங்கள் மருமகள் லைஃப்பில் நினச்சி பார்த்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டாலே எங்களை மாதிரி பாயங்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே மீறி இப்படி நடந்துட்டு இருக்கிற மக்களை இருந்து மாமியார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்தில் மாமியார் வந்தாலும் சரி, இல்லை மாமியார் பிரச்சனையால் மருமகன் வந்தாலும் சரி, அல்லாடிக்கலும் அந்த 2 பேரும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிரியாமல் இருக்கிறதுக்கு, நல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னால் பரிகாரம் செஞ்சு தர முடியும். அமல்னு சொல்லுவோம். அந்த பரிகாரம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தை பிரிச்சுன்னா அது சரி வராது. ஏன்னா வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாள் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வாழணும் குடும்பத்தோடு. அதனால தான் நான் சேர்த்து வைக்கிறதுலே மெயினாக இருப்பேன். குடும்பம் பிரியவே கூடாதுமா. ஏன்னா திருப்பி பிறக்க போகிறது இல்லைம்மா. ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு சித்தப்பா, அந்த ஒரு சொந்தம்னா ஒரு சொந்தம் தான். திருப்பி சொந்தம் வரப்போகிறது இல்லை. இருக்கிறது கம்மியாகுமே தவிர வராது. ஸோ அந்த பிரியாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். அது யார் கையில் இருக்குன்னா மாமியார் கையிலையும் இருக்குது, மருமக கையிலையும் இருக்குது. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்படியும் பிரச்சனை இருந்தால் மாலிக் பாய் நாடி வந்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும் இன்ஷால்லா, அல்லாஹ்வுடைய கிருபையால். கண்டிப்பாக ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. மாமியார் மருமகள் சண்டையிலிருந்து எப்படி அவங்க வாழணும், எப்படி வழி நடத்தி அவங்க வாழ்க்கையை எடுத்து செல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன தகவல் அருமை பாய். நன்றி. நன்றிம்மா.